தேவனுக்கே துதி கனமையும் உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கர உலகிகள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசி. எந்த நாளிலும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற தலைப்பிலே தியானம் செய்ய போகிறோம். யூ ஆர் த காட்ஸ் டெம்பிள் என்கிற தலைப்பிலே தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துள்ள வசனம் 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, தேவன் நமது சரீரத்தை ஆலயம் என்று சொல்கிறார். நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே நமது சரீரத்தை கெடுக்கிற காரியங்கள், பீடி, சிகரெட், குடி, புகையிலை, பொடி, விபச்சாரம், வேசித்தனம், இவைகள் நமது சரீரத்தில் இருக்கக்கூடாது. நமது சரீரம் தேவன் தங்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? பிரியமானவர்களே, தேவன் தங்கும் நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நமது சரீரமாகிய ஆலயத்தில் தேவன் பிரவேசிக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது. ஏதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். சரீரத்திலே காணப்படுகிற உறுப்புகளில் கண் முக்கியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று சொல்லி லூக்கா 11:34 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த கண்கள் சரீரத்திலே முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்ப இந்த கண்களை பரிசுத்தமாக, கண்களின் இச்சைக்கு விலக்கி நடக்க வேண்டும். பாருங்க, செல்போன்ல எத்தனையோ பேர் அடிமையா இருக்கிறாங்க, ஆபாசமான காரியங்களை பார்க்கிறாங்க. பிரியமானவர்களே, காண்கிறதினால் கண் திருப்தி அடைவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் இருக்கு, நல்ல காரியங்கள் இருக்கு, நல்லதை பார்ப்போம். பிரியமானவர்களே, கண்களின் இச்சைக்கு விலக்கி நடக்க வேண்டும். கண்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக சரீரம் என்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்போ நாம சரீரம் என்கிற ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும். அடுத்தபடியாக பாவத்திற்கு விலக வேண்டும். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 38:3 உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ரோமன் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது சொல்கிற சங்கீதம் 53 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ பாவத்திற்கு விலகி காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயமாய் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப இந்த ஆலயத்தை கெடுக்கிற காரியங்கள் எதுவானாலும் அவைகளை விட்டு விலக வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய சரீரத்திலே, அதாவது சரீரம் என்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை துதிக்க வேண்டும். எரேமியா 33:11 இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவரின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்னே இருந்தது போல் இருக்க முடியும், தேசத்தின் சிறையிருப்பை திருப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவளாய் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ் யூ.